நம்முடைய கல்வி முறையில் பல்வேறு விதமான மாற்றங்கள் வந்துவிட்டன. எண்ணற்ற நவீன முறைகள், கணினிமயமாக்கப்பட்ட வகுப்பறைகள், பாடத்திட்டங்களில் மாற்றங்கள் என பல்வேறு விதமான மாற்றங்கள் வந்துவிட்டன. ஆனால் கல்வியை சொல்லிக் கொடுக்கும் முறைகளில் இன்னும் சில மாற்றங்கள் வரலாம் என நான் எதிர்பார்க்கிறேன். உதாரணத்திற்கு, நாம் சிறுவயதில் கழித்தல் கணக்கு நமக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். அப்பொழுது என்ன சொன்னார்கள் என்றால், 4 5 போகுமா? போகாது. உடனே என்ன செய்ய வேண்டும்? அருகிலிருந்து ஒன்றை கடன் வாங்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அங்கு நமக்கு கணிதத்தோடு சேர்த்து நமக்கு ஒன்று இல்லை என்றால் அதை அருகில் உள்ள ஒருவரிடம் கடனாக பெற்றுக் கொள்ளலாம் என்ற எண்ணமும் விதைக்கப்படுகிறது. ஆனால் இதை நம் அண்டை நாட்டில் எப்படி சொல்லித் தருகிறார்கள் தெரியுமா? 4 நபர்களுக்குத்தான் இடம் இருக்கிறது. ஆனால் 5 நபர்கள் வந்துவிட்டால் அந்த எண் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கும். அப்பொழுது அருகில் உள்ள ஒரு எண் அதன் தவிப்பை பார்த்து தன்னில் இருந்து ஒன்றை தந்து அதற்கு உதவும் என்று அந்த நாட்டில் சொல்லிக் கொடுக்கிறார்கள். நமக்கு இங்கு கடன் வாங்கத்தான் சொல்லித் தருகிறார்கள், திருப்பி கொடுக்க சொல்லித் தருவதில்லை. வகுத்தல் கணக்கும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். நம்மிடம் 10 மாம்பழங்கள் இருக்கின்றன, 5 கூடைகள் முன் இருக்கிறது. ஒவ்வொன்றிலும் சமமாக நிரப்ப வேண்டும் என்றால் ஒவ்வொன்றிலும் எத்தனை மாம்பழங்கள் நிரப்ப வேண்டும் என்று கேள்வி இருக்கும். நமக்கு 2 என்ற விடையும் தெரிகிறது. அதே சமயத்தில் அந்த மாம்பழத்தின் சுவையும் நிறமும் தான் நம் கண்ணிற்கு வருகிறது. ஏன் இதை இப்படி மாற்றி கூறலாமே? உன்னிடம் 10 தோட்டாக்கள் இருக்கிறது. நம்முடைய நாட்டை காப்பதற்காக 5 ராணுவ வீரர்கள் உங்கள் முன் இருக்கிறார்கள். நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் சரிசமமாக தோட்டாக்களை பிரித்து கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் எப்படி கொடுப்பீர்கள் என்று கேட்டால், அவனுக்கு 2 என்ற கணிதமும் நாட்டை காக்க வேண்டிய பொறுப்பு நமக்கும் இருக்கிறது என்ற பொறுப்பும் அவனுக்கு வந்து சேரும். இதை நம் நாட்டை நாம் குறை கூறுவதற்காக இதை கூறவில்லை. நம்முடைய நாட்டில் சிறு வயதிலேயே இது போன்ற எண்ணங்களை கல்வியோடு சேர்த்து விதைத்து விட்டால் அது மரமாக முளைத்து நம்முடைய இந்திய திருநாட்டிற்கு நிழலாக நிச்சயம் இருக்கும். ஆகையால் தான் இதை கூறினேன். அடுத்து, நம்முடைய இயற்கை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. நம் இந்திய திருநாடு என்பது 3 பக்கம் நிலத்தாலும் 3 பக்கம் கடலாலும் 1 பக்கம் நிலத்தாலும் சூழப்பட்ட இயற்கையில் ததும்பி வழியும் நாடு. இங்கு பல்வேறு விதமான இயற்கை வளங்களும் பல்வேறு வகையான நிலப்பரப்புகளும் இருக்கின்றன. இந்த இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாப்பது நம்முடைய பொறுப்பாகும். ஆகையால் கண்ணில் ஏதேனும் குப்பைகள் தென்பட்டால் உடனே அதை எடுத்து குப்பை தொட்டியில் போட்டு விடுங்கள். நம் வீட்டில் நம் தாயின் மீது ஏதேனும் தூசு படிந்தால் அதை உடனே எடுத்து விடுகிறோம் தானே? இந்த பாரத மாதாவும் நம்முடைய தாய் தானே? அவள் மீது விழுந்த குப்பைகளை எடுப்பது மைந்தர்களாகிய நம்முடைய கடமை தானே? குப்பைகளை பார்த்தவுடன் உடனே எடுத்து குப்பை தொட்டியில் போட வேண்டும் என்ற எண்ணம் நம் அனைவருக்கும் வந்துவிட்டாலே போதும், நம் இந்தியா முன்னேற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பது 100% உறுதியாகிவிடும். அடுத்து, முக்கியமான ஒன்று, நம்மில் பலரும் விரும்பாத ஒன்று, நம்மில் பலரும் கண்டுகொள்ளாத ஒன்று, அது என்னவென்றால் அரசியல். நம்மை ஆள்கின்ற ஒன்று அது. ஆனால் அதை நம்மில் பலரும் கண்டுகொள்வதில்லை. அரசியல் நம்மில் பலரும் விரும்புவதில்லை. ஏன்? அரசியலை நாம் தவிர்ப்போமானால் நம்மால் தவிர்க்கப்பட வேண்டியவர்கள் நம்மை ஆள நேரிடும். ஆகையால் என் தோழமைகளே, அரசியலையும் சற்று தெரிந்து கொள்ளுங்கள். பலரும் அரசியலுக்கு வர விரும்புவதில்லை, அதை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புவதில்லை. காரணம் என்ன என்று கேட்ட பொழுது அதற்கு பதில் என்னவென்றால், அரசியல் ஒரு சாக்கடை என்கிறார்கள், அதனால் அதை விரும்பவில்லை என்கிறார்கள். முதலில் சாக்கடை என்றால் என்ன? அதுவும் ஒரு நீரோட்டம் தானே. அதில் குப்பைகளும் அசுத்தங்களும் நிரம்பி இருப்பதால் தான் அது சாக்கடையாக இருக்கிறது. ஏன்? நம்மை போன்ற இளைஞர்கள் அதில் இறங்கி குப்பைகளாக இருக்கும் நபர்களையும் அசுத்தங்களாக இருக்கும் அமைப்புகளையும் வெளியே வீசி எறிந்தால் அரசியல் என்ற சாக்கடை அரசியல் என்ற புனித நதியாக மாறுமா மாறாதா? யோசித்து பாருங்கள் என் தோழமைகளே. நம் நாடு முன்னேற வேண்டும் என்றால் நம் கையில் கல்வியோடு சேர்த்து அரசியல் என்ற ஆயுதமும் இருப்பது அவசியமாகிறது. எனவே அரசியலையும் சற்று பயின்று கொள்ளுங்கள். ஆக மொத்தத்தில் நம்முடைய பண்பாடு மற்றும் கலாச்சாரத்தை பேணுவது, கல்வி முறைகளில் சில மாற்றங்களை கொண்டு வருவது, இயற்கை மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது, அரசியலையும் தெரிந்து கொள்வது என்ற 4 கருத்துக்களையும் நம் சிந்தையில் வைத்துக் கொண்டு சிந்தித்து செயலாற்றுங்கள். நம்முடைய இந்தியா பலரும் திரும்பி பார்க்கும் அளவிற்கு மிகப்பெரிய உச்சத்தை நிச்சயம் எட்டியிருக்கும். இந்த இளமை காலம் என்பது, அதிலும் குறிப்பாக இந்த மாணவ பருவம் என்பது ஒரு பயிற்சி களம். நாம் இங்கிருந்து வெளியே சென்று சந்திக்கவிருப்பது போர்க்களம். ஒரு பொன்மொழி ஒன்று நினைவுக்கு வருகிறது.
பயிற்சி களத்தில் அதிகம் வியர்வை சிந்துபவன் போர்க்களத்தில் குறைவாக ரத்தம் சிந்துவான். எனவே என் தோழமைகளே, இங்கு இருக்கும் பயிற்சி களத்தில் அதிகமாக வேர்வையை சிந்துங்கள். நாளை நமக்கு போர்க்களம் வெற்றிகரமாக அமையட்டும். வாழ்க்கை ஒருமுறை, வாழ்த்தட்டும் தலைமுறை என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு.